ஒரு 75 லட்சம் ஒரு பஸ் வாங்கினா நாங்கள் ஒரு 10-15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி மீதி பணம் வந்து வங்கியில் கடனாக வாங்கி தான் இயக்குறோம். இயக்கும் போது இதை வந்து நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா வழியில் ஃபுல்லாக நம்ம திருட மாதிரியே நிறுத்தி செக் பண்ணுறது. நீங்கள் வண்டியை பார்த்தா அது திருட மாதிரி நம்ம இது வந்து நான் என்ன தொழில் பண்ணுறேன், இங்கே வந்து வேறு தவறான தொழில் பண்ணுறவங்க ரொம்ப நிம்மதியாக தொழில் பண்ணுறாங்க. இது நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு லோன் வாங்கி இவ்வளோ டீமை போட்டு 24 ஹவர்ஸ் விழிப்புடன் வந்து தொழில் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்குள்ள மரியாதை இல்லை. நீங்கள் ஆமணி பேருந்து வந்து கோயம்பேடு மட்டும் நமக்கு இஷ்யூ இல்லை. நாங்கள் எங்கே ஆவடியிலேருந்து எடுக்கிறோம், ரெட்டில்ஸ்லேருந்து எடுக்கிறோம், அம்பத்தூர்லேருந்து எடுக்கிறோம், மாதவரத்துல இருந்து எடுக்கிறோம், பாரிஸ், திருவான்மியூர், ஓஎம்ஆர், இது மாதிரி சென்னையில எல்லா பகுதியில இருந்து ஆம்னி பேருந்து இயக்குறோம். அது வந்து பயணிகளுக்கு வந்து ரொம்ப வசதியா இருந்தது. சொகுசு ஒரு சைடு, பெங்களூர் போறதுக்கு பெங்களூர் 150 வண்டியை ஓட்டுறோம். அது எல்லாமே ஐடி நம்ம அங்கதான் இருக்காங்க ஓஎம்ஆர்ல, அவங்க எல்லாம் ஈஸியா டிராவல் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வசதியா இருந்துச்சு. இப்ப திடீர்னு நீங்க கிளாம்பாக்கம் மட்டும் மாத்தோடனே பயணிகளை வந்து குறைவாயிடுச்சுங்க. இன்னும் வர அந்த ரேசியோவே எங்களுக்கு வரல. அவ்வளவு ஸ்பெஷல் வண்டி நிறைய வண்டி ஓட்டுவோம். சீசன் இந்த வருஷம் இந்த மே மந்த் சீசன் எங்களுக்கு இல்ல. வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஆம்னி பேருந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போகாது. அதனால வேகம் போக முடியாது. எல்லா இடத்துலயும் நீங்க 90 கிலோமீட்டர்ல போக முடியாது. ரோடு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து வேகம் ஏற்றி இறக்கணும். ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு 120 போற பஸ்லாம் பாக்குறோம், ரொம்ப குறைவு. பழைய மாடல் வண்டியே போகலாம். இப்போ வர வண்டி வர எதுவுமே 90க்கு மேல போக முடியாது. கம்பெனி மேனுஃபேக்சரிங் அது மாதிரி பிளாக் பண்ணியே கொடுத்துறாங்க. இப்போ ஒரு விபத்து ஏற்பட்டு அதுல இறக்கக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், உங்களை நம்பி ஏறின பேசஞ்சர்ஸா இருக்கட்டும், நீங்க ஓட்டின அந்த டிரைவர்ஸா இருக்கட்டும், விபத்து ஏற்பட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா நீங்க உரிமையாளர் சங்கத்துல இருந்தோ இந்த டிரைவருக்கு ஏதாவது ஈடு கட்டுறது ஏதாவது இருக்கா? இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது? இன்சூரன்ஸ் இப்போ வந்து இப்போ நார்மலா நாங்க வந்து அசோசியேஷன்லேயே இப்போ ரொம்ப நாள் இருக்க ஸ்டாஃபுக்கு வந்து இன்சூரன்ஸ் போட்டுருவோம். சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் 3 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வர இப்போ நீங்கள் இருக்கவங்க இப்போ கூடுதல் நாள் இருந்தால் அது மாதிரி போகிறோம். அதை தவிர நாங்கள் பேருந்துகள் வாங்கும் போதே கிட்டத்தட்ட இந்த வாகனத்துக்கு வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் போகிறோம். அதில் வந்து 30 பயணிகளும் 30 பயணிகளுக்கு தனியாக ஒரு பயணிக்கு கிட்டத்தட்ட 900 ரூபா, 829 ரூபா இன்சூரன்ஸ் கட்டுறோம். அப்புறம் வந்து டிரைவர் ஒருத்தர், அடிஷனல் டிரைவர், கிளீனர், உங்களுக்கு எல்லாமே நாங்கள் இன்சூரன்ஸ் கட்டி 1.5 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கட்டுறோம். இப்போ எந்த உரிமையாளர் வந்து வாகனத்தை விபத்தில் ஏற்படுத்தக்கூடாது, விபத்தில் ஏற்படுத்தாத வண்ணம் தான் டிரைவர்களுக்கு தான் அவேர்னஸ் கொடுத்து பண்ணுறேன். இன்னொரு சைடு டிரைவர் பற்றாக்குறையும் இருக்குது. பற்றாக்குறை நிறைய இருக்குது. சேலஞ்சான தொழில் தான் அது. அது அவங்க ரொம்ப நிறைய ஈடுபாடு உள்ள நல்ல அருமையான டிரைவர்கள் இருக்காங்க, ரொம்ப மோசமான டிரைவர் இருக்காங்க. என்னல் நாங்கள் ஏன் போயிருப்போம், சாலை வேறு ரொம்ப குறைவு சாங்க. நாகாலாந்து, அருணாச்சல பிரதேஷ் ஃபர்ஸ்ட் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ ஓட்டலை. இப்போ கோவா புதுசாக பண்ணியிருக்கேன். இப்போ நியர்தன் ஸ்டேட்டு பாண்டிச்சேரி, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் ஓட்டிட்டு இருக்கேன். இது வந்து தமிழகத்துக்கு இப்போ வந்து அரசு என்ன சொல்றாங்க, தமிழகத்துக்குள் இயங்கும் பேருந்துகள் தான் தமிழக மதுரை. இதே மாதிரி கர்நாடகா டு தமிழ்நாடு வர பேருந்துகள் கர்நாடகா இருக்கு. ஏன்னா ஆப்ரேட்டர் வந்து அங்கே இருப்பாங்க. கர்நாடகா வந்து நிறைய மேஜர் ஆப்ரேட்டர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இப்போ அவங்க வரும்போது அவங்க கர்நாடகா கேஎல்ல வச்சிருப்பாங்க, கேரளால இருந்து அப்புறம் கேஎல்ல வச்சிருப்பாங்க, பாண்டிச்சேரியில இருந்து ஓட்டுறவங்க பாண்டிச்சேரி வச்சிருப்பாங்க.